யூகேல ஏற்பட்டிருக்கிற அமைதியின்மை, கலவரம், வன்முறையை கட்டுப்படுத்துறதுக்காக அரசாங்கம் சில மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுத்திருக்கு. யூகேல அவசரகால ஒரு நிலைமை ஏற்பட்டால் மட்டுமே கூட்டப்படுற கோப்ரா மீட்டிங் என்று சொல்லப்படுற கூட்டம் இன்றைக்கு பிரதமர் கியர் ஸ்டார்மர் தலைமையில் நடந்தது. இந்த கூட்டத்தில் ஒரு விசேட படைப்பிரிவை களமிறக்கிறதுக்கு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு. ஸ்டாண்டிங் ஆர்மி என்று சொல்லப்படுற விசேட படைப்பிரிவு இந்த அமைதியின்மையை கட்டுப்படுத்துறதுக்காக களமிறக்கப்பட இருக்கிறதா அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இந்த நிலையில் பாராளுமன்றம் கூட்டப்படணும் என்ற மாதிரியான கோரிக்கைகள் சில தரப்புகளால் முன்வைக்கப்பட்டு வருது. அதே நேரம் வன்முறை சம்பந்தமாக இப்போ அரசாங்கம் 2 விதமான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கு. ஒரு பக்கத்துக்கு சார்பு அரசாங்கம் செயற்படுதுன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது. ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான போராட்டமாக இது வெடிச்சது. அதுக்கு பிறகு குடியேற்றவாசிகளுக்கு எதிரான போராட்டமாக திசை திரும்பி இப்போ அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாக வன்முறையை வெடிக்கிற சூழல் இப்போ உருவாகி இருக்கு. யூகேனுடைய பல நகரங்கள் ஒரு பரபரப்போடையும் பதற்றத்தோடையும் இயங்குறத பார்க்க முடியுது. பல இடங்கள்லையும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ யூகேல என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். 3 சிறுமிகள் படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு யூகேனுடைய பல நகரங்களிலையும் வன்முறை வெடிச்சிருந்தது. ஒரு முஸ்லிம் மதத்தை சேர்ந்த குடியேற்றவாசி தான் அந்த 3 சிறுமிகளையும் படுகொலை செய்தார் என்ற பொய்யான பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு அந்த சந்தேக நபருடைய பெயரை வெளிப்படுத்துறதுக்கு அரசாங்கம் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கூட, உண்மை வெளிப்படுத்தப்பட்டாலும் கூட இந்த வன்முறை கட்டுக்கடங்காம இப்ப போய்கொண்டிருக்கு. இந்த படுகொலையை செய்த நபர் வேற நாட்டில இருந்து குடியேறின ஒரு நபர் கிடையாது, ஒரு முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவரும் கிடையாது. கார்டிஃப்ல யூகேல பிறந்த ஒரு நபர் தான். அவருடைய பேரும் சொல்லப்பட்டிருந்தது. ருடகுபானா என்ற பெயரும் கூட பகிரங்கமா ஊடகங்கள்ல சொல்லப்பட்டிருந்தது. இப்படி உண்மை இதுதான் என்று சொல்லி சொல்லப்பட்டாலும் கூட இந்த வன்முறை கட்டுக்கடங்காம போய்கொண்டிருக்குன்னு சொன்னா இது தனியே ஒரு சம்பவத்துக்காக ஏற்பட்டிருக்கிற கலவரம் மட்டும் கிடையாது. ஏற்கனவே வெள்ளையர்கள் மத்தியில அவங்களுடைய மனதில் ஆழமா பதிஞ்சிருந்த ஒரு ஆவேசமும் கோபமும் அதனுடைய வெளிப்பாடு தான் இதுன்னு சொல்லி சொல்ல முடியும். என்னதான் நாங்கள் வெளிநாடுகள்ல இருந்து யூகேக்கு வந்து இடம்பெயர்ந்து இப்போ இங்கே வாழ்ந்து வந்தாலும் கூட, பலர் வந்து அப்படி வாழ்ந்து வந்தாலும் கூட அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், எந்த இனத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். இப்போ இந்த வன்முறைன்றது ஒட்டுமொத்தமாக குடியேறிகளுக்கு எதிரான ஒரு போராட்டமாக திசை திரும்பி இருக்கிறது தான் இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். கடந்த காலத்திலிருந்து இந்த ரேசிசம் என்ற விஷயம் யூகேல அதிகமாகவே பேசப்படும். ஆனால் அது வெளிப்படுத்தப்படுறது பெரும்பாலும் குறைவாக தான் இருக்கும். பகிரங்கமாக இந்த அளவு வன்முறையாக வெளிப்படுத்தப்படுறது பெரும்பாலும் குறைவாக தான் இருக்கும். ஆனால் வெள்ளக்காரர்கள் மத்தியில் ஆழமாக பதிஞ்சிருந்த அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடை இப்போ பல இடங்கள்லையும் வந்து வன்முறை சம்பவங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு வகையில் குடியேறிகளும் காரணம் என்று சொல்ல முடியும். இதை பலர் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும். ஆனால் இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மையும் கூட. என்னதான் நாங்கள் குடியேறி இருக்கிற நாட்டில் அது சட்டவிரோதமாக வந்தவர்களாக இருக்கலாம், இல்லாட்டி சட்ட ரீதியில் வந்து தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கூட எங்களுக்கு இருக்கிற உரிமை, சுதந்திரம் அதை நாங்கள் அனுபவிக்கிறோம்ன்ற பேரில் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய என்னதான் இருந்தாலும் இது அவங்களுடைய சொந்த நாடு, அவங்களோட முகம் சொல்லிக்கிற மாதிரி அவங்களுக்கு கோபம் ஏற்படுற மாதிரியான சில செயற்பாடுகள் வந்து கடந்த காலங்கள்ல இருந்தே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி பொறுத்து பார்த்து அமைதியாக இருந்த வெள்ளையர்கள் இப்போ ஆவேசத்தை, தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. சில நகரங்களில் போராட்டம் நடத்தப்படுறது, மிக பிரம்மாண்டமான கொண்டாட்டங்கள் நடத்தப்படுறது எல்லாம் அவங்களால சில சந்தர்ப்பங்களில் சகிக்க முடியாததாக இருந்திருக்கு. சில போராட்டங்கள் நடத்தப்படுற சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்ட நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கைகள் சர்வதேசத்துக்கு மத்தியில் கொண்டு போகப்படணும், பலருடைய கவனமும் திரும்பணும் என்ற அடிப்படையில் சில இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்படும். எங்களுக்கு இருக்கிற உரிமை, சுதந்திரம் இதை அடிப்படையாக வச்சு சில கொண்டாட்டங்கள் நடத்தப்படுறதெல்லாம் சாதாரணமானது, வளமையானது. அதுக்கு சட்ட ரீதியிலையும் அனுமதி இருக்கு. ஆனால் இது வந்து வெள்ளக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆவேசத்தையும் கோபத்தையும் கடந்த காலத்திலிருந்து ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு எதிரான பிரசாரங்கள் கூட கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இப்போ அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா வெள்ளையர்கள், தீவிரமான வலதுசாரிகள் இதை பயன்படுத்துகிறாங்க. குடியேறிகளுக்கு எதிரானவர்கள் இல்லாட்டி ஒரு சில மதத்துக்கு, இனத்துக்கு எதிரானவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யூகே பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் வன்முறை சம்பவம் வெடிச்சிருக்கு. நிறைய இடங்களில் வந்து போராட்டக்காரர்களால் போலீசார் தாக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இப்போ 500க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. பொது அமைதியின்மையை சீர்குலைக்கிற விதத்திலையும் செயற்பட்டாங்க. போலீஸுக்கு தாக்குதல் நடத்தினாங்கன்ற சந்தேகத்தின் அடிப்படையிலையும் குற்றச்சாட்டின் அடிப்படையிலையும் பலர் கைது செய்யப்பட்ட
செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. சிலருக்கு வந்து பிண மறுக்கப்பட்ட செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கு. குறிப்பாக யூகே பொறுத்த வரைக்கும் ஒரு அவசரமான நிலைமை ஏற்படுற பட்சத்தில் கோப்ரா மீட்டிங் என்று சொல்லப்படுற கூட்டம் நடத்தப்படும். இது சாதாரணமான வழக்கமான ஒரு கூட்டம் கிடையாது. ஒரு திடீர் சம்பவம் பதிவாகி அவசரமாக மிக தீவிரமான ஒரு நிலைமை உருவானா மட்டும்தான் இந்த கோப்ரா மீட்டிங் என்றது நடத்தப்படும். அப்படியான கோப்ரா மீட்டிங் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கு. பிரதமர் கியர் ஸ்டாமர் தலைமையில் இந்த கூட்டம் நடந்திருக்கு. யூகேல நடத்தப்பட்ட இப்ப போராட்டங்கள் வன்முறை எந்த அளவுக்கு தீவிரமான நிலைமை அடைஞ்சிருக்குன்றதை வெளிப்படுத்துறதா இந்த கோப்ரா மீட்டிங்கை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இந்த கோப்ரா மீட்டிங்ல வந்து சில மிக முக்கியமான விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டிருக்கு. போராட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்றது சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அமைச்சர்களாக இருக்கலாம், உயர் போலீஸ் அதிகாரிகளாக இருக்கலாம், உயர் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அது மாதிரி பாதுகாப்பு துறையோட சம்பந்தப்பட்டவர்கள், உளவுத்துறையோட சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லி ஏராளமான தரப்புகளை சேர்ந்த மிக முக்கியமான நபர்கள் இந்த கூட்டத்தில் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறாங்க. சோசியல் மீடியா சம்பந்தமாக அதிகமாக இந்த கூட்டத்தில் இன்றைக்கு கவனம் செலுத்தப்பட்டதா செய்திகள் வெளியாகி இருக்கு. குறிப்பாக சோசியல் மீடியாவில் தான் இந்த இனவாத தீன்றது முதல்ல பரவ ஆரம்பிச்சிருந்தது. இந்த 3 சிறுமிகளோட படுகொலைக்கு பிறகு ஒரு குடியேறி அதுவும் முஸ்லிம் இனத்தை சேர்ந்த நபர் தான் இந்த தாக்குதலை நடத்தினார் என்ற பொய்யான பிரசாரம் சோசியல் மீடியாவில் தான் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதிலையும் குறிப்பாக டொமி ரொபின்சன் என்று சொல்லப்படுற ஒரு நபர் தீவிரமான ஒரு வலதுசாரி அமைப்பினுடைய பிரதிநிதி, இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் என்று சொல்லப்படுற அமைப்பினுடைய தலைவர். இவருக்கு இதுக்கு முதல்ல இருந்து ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கு, வழக்கு விசாரணைகள் இருக்கு, பல சந்தர்ப்பங்களில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் முஸ்லிம்களுக்கு எதிரான பிரசாரத்தை முன்னெடுக்கிறார் என்ற அடிப்படையிலேயும் இனவாதத்தை தூண்டுற மாதிரியான கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாக தெரிவித்து வரார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவருடைய ட்விட்டர் கணக்கு, இதுக்கு முதல்ல ட்விட்டராக இருந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய கணக்கு கூட முடக்கப்பட்டிருந்தது. ஆனால் ட்விட்டரை இலோன் மஸ்க் உலகத்தினுடைய மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவராக இருக்கிற இலோன் மஸ்க் வாங்கினதுக்கு பிறகு எக்ஸ் என்று சொல்லி அது பேர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு இந்த ரொபின்சனுக்கு திரும்பவும் ட்விட்டரை இல்லாட்டி எக்ஸை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்தது. இப்போ இந்த 3 சிறுமிகளோட படுகொலைக்கு பிறகு அது சம்பந்தமான பொய்யான பிழையான தகவல்கள் இந்த ரொபின்சன் என்று சொல்லப்படுற நபர் மூலமாக தான் அதிகமாக பகிரப்பட்டிருந்தது. அவருடைய காணொலியை வந்து மில்லியன் கணக்கான மக்கள் பார்த்திருந்தாங்க. குறிப்பாக இலோன் மஸ்கையும் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் கூட குடியேற்றவாசிகளுக்கு எதிரான ஒரு கடுமையான நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். யூகேல ஒரு உள்நாட்டு போர் தவிர்க்க முடியாதது என்ற கருத்தை கூட இந்த வன்முறைகளுக்கு பிறகு அவர் பதிவு செஞ்சிருந்தார். எப்படி இலோன் மஸ்கோட ஆதரவோட இல்லாட்டி அவரோட அனுமதியோடு தான் ரொபின்சனுக்கு ட்விட்டரை பயன்படுத்துறதுக்கான அனுமதியும் கூட கிடைச்சிருந்தது. ரொபின்சன் பகிர்ந்திருந்த ஒரு காணொளி தான் இந்த அளவுக்கு வன்முறை வெடிச்சதுக்கான காரணம் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அப்படியா இருந்தாலும் அவர் இப்ப யூகேல இல்ல, சைப்ரஸில் தங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு வழக்கு விசாரணை எதிர்கொள்ள வேண்டியிருந்த நிலைமையில் அதை எதிர்கொள்றதுக்கு பயந்து யூகே விட்டு அவர் வெளியேறி இருக்கிறார் என்ற தகவல் கூட ஒரு பக்கம் பேசப்பட்டு வருது. எப்படியா இருந்தாலும் இந்த கோப்ரா மீட்டிங்கில் வந்து இந்த சோசியல் மீடியாவினுடைய தாக்கம் சம்பந்தமாக சில மிக முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. இந்த கூட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இதில் பேசப்பட்ட விஷயங்கள், எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் சம்பந்தமாக யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டாமர் வந்து சில விஷயங்களை ஊடகங்களுக்கு சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதிலும் குறிப்பாக ஆஃப்லைனாக இருக்கலாம், ஆன்லைனாக இருக்கலாம், களத்திலையா இருக்கலாம், பொது வழியிலையா இருக்கலாம், இல்லாட்டி சோசியல் மீடியாவிலையா இருக்கலாம், சொல்லப்படுற கருத்துக்கள் எல்லாம் மிக முக்கியமானது. அதுவும் பாரதூரமான கருத்துக்களை இருக்கிற பட்சத்தில், அமைதியை சீர்குலைக்கிற மாதிரியான கருத்துக்கள் தெரிவிக்கப்படுற பட்சத்தில், அது ஆன்லைனாக இருந்தாலும் சோசியல் மீடியாவாக இருந்தாலும் கிரிமினல் லோ பாயம் என்ற அறிவிப்பு எச்சரிக்கையை யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டாமர் வந்து இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாரு. அதோடு சேர்த்து இதில் எடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு தீர்மானம் தான் ஸ்டாண்டிங் ஆர்மி என்று சொல்லப்படுற படைப்பிரிவை களமிறக்கிறதுக்கு யூகே அரசாங்கம் இப்போ தீர்மானிச்சிருக்கு. நிலைமை எந்த அளவுக்கு பாரதூரமாக இருக்குன்றத இதன் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் எடுக்கப்படுறதே கிடையாது. மிக மிக அரிதான சந்தர்ப்பங்களில் தான் இந்த மாதிரியான தீர்மானம் எடுக்கப்படும். இப்போ ஸ்டாண்டிங் ஆர்மி என்று சொல்லி யூகே பிரதமர் கியர் ஸ்டாமர் எதை வெளிப்படுத்துகிறார் என்றது தெரியாது. ஆனால் கடுமையான பாதுகாப்பு கடுபடிகள் பல இடங்கள்லையும் இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அமைதியின்மையை சீர்குலைக்கிற விதத்தில் செயற்படுற நபர்கள் யாரா இருந்தாலும் பக்கச்சார்பு இல்லாமல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பும் அவரால் வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பாக அரசாங்கம் மேலேயும் சில கடுமையான விமர்சனங்கள் இந்த நாட்களில் முன்வைக்கப்படுது.
ஒரு பக்கம் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான போராட்டம் இல்லாட்டி முஸ்லிம்களுக்கு எதிரான போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டு வருது. இன்னும் ஒரு பக்கம் அந்த போராட்டங்களுக்கு எதிரான போராட்டங்களும் நடத்தப்படுது. இந்த ரெண்டு தரப்புகளும் சந்திக்கிற சந்தர்ப்பங்கள்ல அது வன்முறையா வெடிக்குது. அப்போ ஒரு தரப்பு மேலதான் கடுமையான நடவடிக்கைகள் போலீசால் எடுக்கப்படுது. அரசாங்கம் சில தரப்புகளை வந்து பாதுகாக்குதுன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் விமர்சனமும் இப்ப அரசாங்கம் மேலேயே முன்வைக்கப்பட்டு வருது. ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான போராட்டமா இருந்தது. அதுக்கு பிறகு குடியேற்றவாசிகளுக்கு எதிரான போராட்டமா இது தீவிரமடைஞ்சு இப்ப அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமா இது மாற்றம் அடைகிறதுக்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கு. வரப்போற மணித்தியாலங்களும் அடுத்த நாட்களும் வந்து யூகே பொறுத்த வரைக்கும் மிக மிக தீர்க்கமானதா இருக்கு. யூகேனுடைய பாராளுமன்றம் அவசரமா கூட்டப்படணும் என்ற கோரிக்கையும் சிலரால முன்வைக்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா யூகே பொறுத்த வரைக்கும் சம்மர் ஹாலிடே இப்ப கோடைகால விடுமுறை பாராளுமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் மீறி பாராளுமன்றம் கூட்டப்படணும், இந்த வன்முறையை வந்து நாட்கணக்கா கிழமை கணக்கா பார்த்து கொண்டிருக்க முடியாது என்ற மாதிரியான கோரிக்கைகள் ஒரு தரப்பால முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஹோம் ஆபீஸால விடுக்கப்பட்டிருக்கிற அறிவிப்பு என்னன்னு சொன்னா பாராளுமன்றம் கூட்டப்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் ஹோம் ஆபீஸ் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கு. குறிப்பா அவசர கால பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. பள்ளிவாசல்களை பாதுகாக்கிறதுக்காக மேலதிகமான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற விஷயத்தை ஹோம் ஆபீஸ் சொல்லியிருக்கு. மக்களுக்கு எதிராக அது எந்த இனத்தை எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, வழிபாட்டு தலங்கள்லையும் ரோட்லையும் வீதிகள்லையும் மக்கள் பாதுகாப்பாக உணர்றத யூகே அரசாங்கம் உறுதிப்படுத்தும் என்ற விஷயத்தை ஹோம் ஆஃபீஸ் அன்றைக்கு சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. யூகே பொறுத்த வரைக்கும் இனவாதத்துக்கு, ரேசிசத்துக்கு இல்லாட்டி இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரசாரங்களுக்கு, இஸ்லாமோபோபியாவுக்கு இடம் கிடையாது, இதை சகிச்சு கொள்ள முடியாது என்ற விஷயத்தையும் ஹோம் ஆஃபீஸினுடைய செக்ரட்டரி இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இதே நேரம் வளமையாவே வந்து சில நாடுகளில் சில சம்பவங்கள் வன்முறைகள் பதிவாகும் போது யூகே அரசாங்கம் தான் பொதுவாக இந்தந்த நாடுகளுக்கு போக வேணாம கவனமா இருங்க என்ற மாதிரியான பயண ஆலோசனையை வந்து அப்டேட் பண்ணும். ஆனால் வழக்கத்துக்கு மாறா இன்றைக்கு சில நாடுகள் வந்து யூகேல இருக்கிற தங்களோட நாட்டு பிரஜைகளுக்கு தங்களுடைய பயண ஆலோசனை வழிகாட்டியை வந்து அப்டேட் பண்ணி இருக்கிறத பார்க்க முடியுது. அதுலேயும் குறிப்பா ஆஸ்திரேலியா, மலேசியா, இப்போ நைஜீரியா இந்த மாதிரியான நாடுகள் வந்து பயண ஆலோசனையை அப்டேட் பண்ணியிருக்கு. நைஜீரியான்னு சொன்னதும் சில நேரங்களில் வந்து சிலருக்கு சிரிப்பு வரலாம். ஆனால் நைஜீரியாவை சேர்ந்த ஏராளமானவர்கள் மிக முக்கியமான துறைகளில் மிக முக்கிய பதவிகளை வந்து யூகேல வகிக்கிறாங்க. ஐடி துறையாக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், இந்த மாதிரியான மிக முக்கியமான பதவிகளில் வந்து நைஜீரியாவை சேர்ந்த ஏராளமான நபர்கள் கூட இருக்கிறாங்க. வன்முறை சம்பவங்கள் இன்னும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போராட்டங்கள் நடத்தப்படுற நகரங்களில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருங்க, வெளியில் போகாதீங்கன்ற மாதிரியான அறிவிப்பை இந்த நாடுகள் மலேசியா, ஆஸ்திரேலியா, நைஜீரியா மாதிரியான நாடுகள் வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஏற்கனவே நேற்று நடந்த அந்த வன்முறை சம்பவத்தில் வந்து 10க்கும் அதிகமான போலீஸ் அதிகாரிகள் காயமடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரு அகதிகள் தங்க வைக்கப்பட்டிருந்த ஹோட்டல் சுற்றி வளைக்கப்பட்டு 700க்கும் அதிகமானவர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு வன்முறை அங்கு வெடிச்சிருந்தது. தீ வைப்பு சம்பவங்களும் பதிவாகி இருந்தது. இதில் ஒரு சில சந்தேக நபர்கள் மட்டும்தான் இப்போ கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட எதிர்வர்ற மணித்தியாலங்களையும் நாட்களையும் சிசிடிவி காணொலிகளையும் பயன்படுத்தி கொண்டு மற்ற எல்லா சந்தேக நபர்களையும் இதோட சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் அடையாளம் காணப்பட்டு விரைவிலேயே கைது செய்யப்படுவாங்க என்ற விஷயத்தையும் யூகே போலீஸ் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. அந்த ஹோட்டல்ல தங்க வைக்கப்பட்டிருந்த 240க்கும் அதிகமான புகலிட கோரிக்கையாளர்கள் அவசரமா அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தப்படலை. ஆனால் அந்த ஹோட்டலுக்கு வந்து ஏராளமான சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை வந்து இன்னும் ஒரு தரப்பு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கும் ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக கொள்ளை சம்பவங்களோட சம்பந்தப்பட்ட தரப்புகள் வந்து இதை கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி வருது. இப்போ ஏராளமான கடைகள், வர்த்தக நிலையங்கள் உடைக்கப்பட்டிருக்கு, அங்கிருந்த பொருட்கள் திருடப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் பல நகரங்கள்லையும் தொடர்ச்சியாக பதிவாகி வருது. யூகேல இருக்கிற மக்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக வெளிநாடுகள்ல இருந்து இடம்பெயர்ந்து இங்கே தங்கியிருக்கிறவர்கள் மத்தியில் ஒரு பதற்றமான அச்சமான உணர்வு இந்த நாட்களில் வந்து மேலோங்கி இருக்கு. யூகேல இருக்கிறவர்கள் இந்த காணொலியை பெரும்பாலும் பார்ப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த நாட்களில் வந்து பெரிய அளவான கொண்டாட்டங்கள், போராட்டங்கள் நடத்தப்படுறது கட்டாயம் தவிர்க்கப்படணும். அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குமா இருந்தால் அது வன்முறை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை கூட சில நேரங்களில் ஏற்படுத்தலாம். எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.